தீபக் கூடாவை டிராப் பண்ணிட்டு வன்ஷிபேடியை உள்ள கொண்டு வருவாங்களா மாட்டாங்களா சிஎஸ்கே அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க என்ன வீடியோ அடுத்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்ல போடுங்க. வாங்க கைஸ் வீடியோக்குள்ள போலாம். ஸோ என்ன விஷயம் அப்படின்றத பாத்தீங்கன்னா, தீபக் கூடாவை லாஸ்ட் மேட்ச் வந்து சிஎஸ்கே வந்து பிளேயிங் லெவனில் கொண்டு வந்தாங்க. எதனால கொண்டு வந்தாங்க அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஒவ்வொரு மேட்ச்லயும் சிஎஸ்கே அவங்க பிளேயிங் லெவன் மாத்திக்கிட்டே இருக்காங்க. அது எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த காம்பினேஷனை வந்து செட் பண்றதுக்கு. ஸோ ஒரு பெர்ஃபெக்ட் காம்பினேஷன் இந்த சீசன் வந்து அந்த நம்பர் 4ல யார் விளையாடுறா, நம்பர் 5ல யார் கரெக்டாக விளாட்றா, ஓப்பனிங்கில் யார் விளாட்றா அப்படின்றத கரெக்டாக பார்த்து ஒரு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னா அடுத்த சீசன் வந்து அது அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ ஒரேடியாக அப்படியே அந்த பிளேயிங் லெவனை ஏன் மாற்றலை, மாற்றுறதும் மாற்றுறீங்க, ஏன் தீபக் கூடாவெல்லாம் திருப்பி கொண்டு வருவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆப்வியஸாக அங்கே என்ன ஒரு ட்ரிக் வந்து எம்எஸ் ஃபாலோ பண்ணார்னா, அதுக்கு முன்னாடி இந்த ப்ரீ கான்ஃபரன்ஸ் அந்த டைம்லாம் டீம் வந்து நாங்கள் 6-on-6 வந்து போக போகிறோம், 6க்கு 6 மேட்ச் வந்து ஜெயிச்சு நாங்கள் வந்து பிளே ஆஃப் போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ பிளே ஆஃப் போகிறதுல எங்கள் கனவு வந்து கரெக்டாக இருக்குது, நாங்கள் வந்து ஃபுல் ட்ரை பண்ண போகிறோம். ஆர்சிபி அதான் வந்து பண்ணாங்க லாஸ்ட் சீசன், அந்த ஒரு டெம்ப்ளேட்லேருந்து நாங்கள் போக போகிறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி லாஸ்ட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணாங்க. ஏன்னா எம்எஸோட கேப்டன்சியில் எக்ஸ்பீரியன்ஸை வந்து அவர் ரொம்ப நல்லா நம்புவார், ட்ரஸ்ட் பண்ணுவார். அதுக்குன்னு யங்ஸ்டர்ஸை நம்ப மாட்டாரு கிடையாது. பட் கம்பேரிட்டிவ்லி அந்த யங்ஸ்டர்ஸை தாண்டி அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவர் எப்பயுமே வேல்யூ பண்ணுவார். டேடிஸ் ஆர்மின்ற பேரில் சிஎஸ்கேக்கு அப்படி தான் வந்துச்சு, ஓகேவா. ஸோ அதனால் என்ன பண்ணார், தீபக் கூடா அண்ட் ஆயுஷ் மாத்ரே அந்த மாதிரி எல்லாருமே எப்படி சொல்கிறது, யங்ஸ்டர்ஸாக இருக்கட்டும், எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர்ஸாக இருக்கட்டும், மிக்ஸ் பண்ணி ஒவ்வொரு சேஞ்சாக ஒவ்வொரு பிளேயிங் லெவனில் வந்து கொண்டு வந்தார். அதுக்கேற்ற மாதிரி ஒரு மேட்ச்சில் வந்து இறக்கும்போது ஷேக் ரஷீத் நல்லா பர்ஃபார்ம் பண்ணார். ஒரு மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆயுஷ் மாத்ரே வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணார். ஒரு மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா டெவால் பிரேவிஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணார். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு மேட்ச்லையும் ஒவ்வொரு யங்ஸ்டரை இறக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ஒரு இது வந்து இருக்குது. அன்ஷுல் கம்போஜ் அப்படி தான் வந்து பண்ணார். ஸோ இப்போ சிஎஸ்கே என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சினாரியோவே வேறு, அவங்களால கண்டிப்பாக குவாலிஃபை ஆக முடியாதுன்ற வந்து சினாரியோ வந்து இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் வந்து குவாலிஃபை ஆகிறதுக்கு அதுக்கெல்லாம் வந்து ட்ரை பண்ணக்கூட முடியாது. ஸோ அந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, கண்டிப்பாக அந்த ஃபுல் பிளேயிங் லெவனை வந்து ஒரு ட்ரஸ்ட் பண்ணி அந்த ஃபுல் பிளேயிங் லெவனையுமே வந்து மாற்றலாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்ப்பாங்க. ஸோ கண்டிப்பாக இன்னைக்கு வந்து ஒரு 2-3 சேஞ்சஸ் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு வன்ஷ் பேடி வந்து கண்டிப்பாக உள்ள வர வாய்ப்பு இருக்குது. எதனாலன்னு கேட்டிங்கன்னா, அவ்வளோதான், தீபக் கூடாலாம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர் அப்படின்னு நம்ம இப்போ பேசிக்கிட்டு இருந்தோம். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை தாண்டி புது யங்ஸ்டர்ஸுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கணும். அண்ட் அந்த விக்கெட் கீப்பர் பேட்டரை வந்து க்ரூம் பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து கண்டிப்பாக அந்த மனசில் எடுத்துக்கிட்டு சிஎஸ்கே எய்தர் அது தீபக் கூடா விஜய் சங்கர் ஸ்லாட்டில் கையை வச்சு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வன்ஷ் பேடியை ஸ்ட்ரெயிட்டாக உள்ள கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இன்னைக்கு மேட்ச் வந்து என்னதான் வந்து அவங்க குவாலிஃபை ஆக முடியாது அப்படின்னு ஒரு சினாரியோவில் இருந்தாலும் மேட்ச் ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக போக போகுதுன்னு நினைக்கிறேன். தீபக் கூடாக்கு பதிலாக கண்டிப்பாக வன்ஷ் பேடியை வந்து கொண்டு வருவாங்க. அண்ட் இன்னும் ஒரு சில சேஞ்சஸ் இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு ஸ்பின்னர்ஸ்ல. அதை பற்றி அடுத்த வீடியோவில் வந்து பார்ப்போம். அண்ட் அதெல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து எந்த மாதிரியான வீடியோ வேணும்ன்றது மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான வீடியோஸ் கூட நம்ம சேனலில் அப்லோட் செய்யப்படும். நன்றி, பபாய்.